வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரல் ஸ்டடீஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, சுதந்திரத்திற்கான போரில் பயம் என்பது மன்னிக்க முடியாத துரோகம் மற்றும் விரக்தி என்பது மன்னிக்க முடியாத பாவம். இதை யார் கூறியது? சரோஜினி நாயுடு. சுதந்திரத்திற்கான போரில் பயம் என்பது மன்னிக்க முடியாத துரோகம் மற்றும் விரக்தி என்பது மன்னிக்க முடியாத பாவம் என்று கூறியவர் சரோஜினி நாயுடு. 1922ஆம் ஆண்டு கயா காங்கிரஸ் அமர்வில் சபைகளை ஒன்று சீர்படுத்துவது அல்லது முடித்து வைப்பது என்ற முன்மொழிவை கீழ்வரும் தலைவர்களுள் யார் எதிர்த்தது? சி. ராஜகோபாலாச்சாரியார் எதிர்த்தார். பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை? சரியாக பொருந்தாதது 2 மற்றும் 3. சுயராஜ்யம் பொது பிறப்புரிமை காந்தி என்பது தவறானது. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என முழங்கியவர் பாலகங்காதர திலகர். ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என முழங்கியவர் லால் பகதூர் சாஸ்திரி. வேதங்களுக்கு திரும்பு தயானந்த சரஸ்வதி. நீண்ட வருடங்களுக்கு முன்பு நாம் விதியுடன் முயற்சி செய்தோம் என்றவர் ஜவஹர்லால் நேரு. பின்வருவனவற்றுள் பொருந்தாத ஜோடி எது? பொருந்தாதது கேதா சத்தியாகிரகம் 1927 என்பது தவறானது. கேதா சத்தியாகிரகம் 1918. சம்பரான் சத்தியாகிரகம் 1917. அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் 1918. ரவுலட் சட்ட சத்தியாகிரகம் 1919. அவர் ஒரு பயமில்லாத குற்றச்சாட்டு இல்லாத போர்வீரர் போன்றவர். தேசியம் அவர் கைகளில் பாதுகாப்பாக உள்ளது. காந்தியின் இந்த கூற்று யாரை குறிக்கிறது? ஜவஹர்லால் நேருவை குறிக்கிறது. அவர் ஒரு பயமில்லாத குற்றச்சாட்டு இல்லாத போர்வீரர் போன்றவர். தேசியம் அவர் கைகளில் பாதுகாப்பாக உள்ளது. காந்தியின் இந்த கூற்று ஜவஹர்லால் நேருவை குறிக்கிறது. கூற்று மற்றும் காரணம். பிராமணர் அல்லாதோர் ஆங்கிலேய இந்திய ஆட்சியில் அரசு துறையில் வேலைக்கு அமர்த்தப்பட்டனர். காரணம் 1921ஆம் ஆண்டு வகுப்புவாரி பிரதிநிதித்துவ ஆணை நிறைவேற்றப்பட்டமையேயாகும். ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றை விளக்குகின்றது. 1914ஆம் ஆண்டு ஜாக்ரோனில் உள்ள ராதாகிருஷ்ண உயர்நிலை பள்ளியை நிறுவியவர் லாலா லஜபதி ராய். சுதேசி நீராவி கப்பல் கழகம் தன்னுடைய நீராவி கப்பலை எங்கிருந்து எங்கு வரை இயக்கியது? தூத்துக்குடியிலிருந்து கொழும்பு வரை இயக்கியது. கீழ்கண்டவற்றில் சரியான இணையை தேர்ந்தெடு. வேலூர் கழகம் ஜூலை 10, 1806. 1857ஆம் ஆண்டு புரட்சி. தேயிலை தொழிலாளர்கள் என்பது தவறு. 1857ஆம் ஆண்டு புரட்சி. சிப்பாய் கழகம் அல்லது முதல் சுதந்திரப் போர். மெட்ராஸ் மகாஜன சபை. டாக்டர் ரங்கையா நாயுடு. வங்கப்பிரிவினை ஜூலை 20, 1905. ஆன்சர் 1, 3 மற்றும் 4 சரி. கீழ்கண்டவற்றுள் பெண்களின் பருவநிலைகளை வரிசைப்படுத்துக. ஆன்சர் மங்கை மடந்தை அறிவை தெரிவை. பெண்களின் 7 பருவங்கள். பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண். பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண். சென்னை மகாஜன சட்டமன்றத்தின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் முத்துலட்சுமி ரெட்டி. நீதி கட்சியால் வெளியிடப்பட்ட தமிழ் பத்திரிகை திராவிடன். நீதி கட்சியால் வெளியிடப்பட்ட தமிழ் பத்திரிகை திராவிடன். கீழ்கண்டவற்றில் அறிஞர் அண்ணாவை பற்றிய சரியான கூற்று எது? சுயமரியாதை திருமணங்களை அங்கீகரித்தார். சென்னை மாநிலம் என்ற பெயரை தமிழ்நாடு என மாற்றினார். 2ஆம் உலக தமிழ் மாநாடு 1969இல் நடைபெற்றது. மெரினா கடற்கரையில் இவரது ஆட்சியில் கண்ணகி சிலை நிறுவப்பட்டது. ஆன்சர் 4 கூற்றுகளும் சரி.
சி.என். அண்ணாதுரையின் நாடகங்களை அவற்றின் கருத்தோடு இணைக்க. வேலைக்காரி என்ற நாடகம் எதிரெதிரான சமுதாய ஆதிக்க சக்திகளின் நடவடிக்கைகள். வேலைக்காரி என்ற நாடகம் எதிரெதிரான சமுதாய ஆதிக்க சக்திகளின் நடவடிக்கைகள். ஓர் இரவு என்ற நாடகம் குற்றங்களின் அடிப்படை ஏழ்மை என்பதை நிறுவுதல். ஓர் இரவு என்ற நாடகம் குற்றங்களின் அடிப்படை ஏழ்மை என்பதை நிறுவுதல். நீதிதேவன் மயக்கம் இராமாயண கதை மாந்தர்களை உருவாக்கியதில் கம்பர் செய்த தவறுகளை வெளிப்படுத்துதல். நீதிதேவன் மயக்கம் இராமாயண கதை மாந்தர்களை உருவாக்கியதில் கம்பர் செய்த தவறுகளை வெளிப்படுத்துதல். நல்ல தம்பி என்ற நாடகம் மது ஒழிப்புக்கு ஆதரவுக்கு குரல். மது ஒழிப்பு ஆதரவுக்கு குரல் நல்ல தம்பி என்ற நாடகம். நீரின்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற புறநானூற்று பாடல் உணர்த்தும் கருத்து உணவு வழங்குவதன் முக்கியத்துவம். நீரின்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உணவு வழங்குவதன் முக்கியத்துவம். சைவ வைணவ பக்தி இலக்கியங்களில் இடம்பெறும் திருப்பல்லாண்டு பாடியவர்கள் சேந்தனார் பெரியாழ்வார். சைவ வைணவ பக்தி இலக்கியங்களில் இடம்பெறும் திருப்பல்லாண்டு பாடியவர்கள் சேந்தனார் பெரியாழ்வார். பெண் புதின எழுத்தாளர்களில் முன்னோடி வைமு கோதை நாயகி. பெண் புதின எழுத்தாளர்களில் முன்னோடி வைமு கோதை நாயகி. கோபல்லபுரத்து மக்கள் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாதமி பரிசு பெற்றவர் கி. ராஜநாராயணன். இன்னுயிர் தருதலும் ஆற்றுமோ முன்னிய தேகத்து முயன்று செய்பொருளே என வரும் கலித்தொகையின் பாடலடிகள் இடம்பெற்றுள்ள திணை பாலைக்கலி. இன்னுயிர் தருதலும் ஆற்றுமோ முன்னிய தேகத்து முயன்று செய்பொருளே பாலைக்கலி. திணைமாலை 150 என்ற நூலின் ஆசிரியர் கனிமேதாவியார். இயேசு காவியம் என்ற நூலை எழுதிய ஆசிரியர் கவியரசு கண்ணதாசன். மருங்குவண்டு சிறந்தார்ப்ப மணிப்பூவாடை அது போர்த்து கருங்கயற்கண் விழித்தொல்கி நடந்தாய் வாழி காவேரி என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள காதை காணல் வரி என்ற காதை. தென்னிந்திய விடுதலை இயக்கமானது பின்னாளில் புகழ்மிக்க நீதி கட்சி என அழைக்கப்பட்டது. தென்னிந்திய விடுதலை இயக்கமானது பின்னாளில் புகழ்மிக்க நீதி கட்சி என அழைக்கப்பட்டது. முதல் உலகத் தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்ற இடம் கோயம்புத்தூரில் 2010 நடைபெற்றது. முதல் உலகத் தமிழ் செம்மொழி மாநாடு கோயம்புத்தூர் 2010 நடைபெற்றது. டாக்டர் முத்துலட்சுமி மகப்பேறு உதவி திட்டத்தின் கீழ் ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவி 12,000. 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் மிக அதிகமான கல்வி விகிதத்தை கொண்டுள்ளது? கன்னியாகுமரி மாவட்டம். இந்திய பொருளாதாரத்தில் கோவிட் பெருந்தொற்றால் மிகவும் பாதிக்கப்பட்ட துறை அல்லது துறைகள் சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் தொடர்பான தொழில்கள், சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள். சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் தொடர்பான தொழில்கள், சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள். SIDCO பொதுத்துறை நிறுவனமாக மாற்றப்பட்ட ஆண்டு 1971. சரியாக பொருந்தியுள்ளவற்றை தேர்ந்தெடு. ஆன்சர் 1 மற்றும் 4. பாலின விகிதம். பாலின விகிதம் என்பது 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் என்ற விகிதம். மக்கள் தொகை அடர்த்தி என்பது ஒரு சதுர கிலோமீட்டரில் வசிக்கும் மக்கள் தொகை அளவீடு.
மக்கள் தொகை அடர்த்தி என்பது ஒரு சதுர கிலோமீட்டரில் வசிக்கும் மக்கள் தொகை அளவீடு. பிறப்பு விகிதம் 1000 மக்கள் தொகைக்கு ஓராண்டில் நிகழும் நேரடி பிறப்புகளின் எண்ணிக்கையை குறிக்கிறது. பிறப்பு விகிதம் என்பது 1000 மக்கள் தொகைக்கு ஓராண்டில் நிகழும் நேரடி பிறப்புகளின் எண்ணிக்கையை குறிக்கிறது. கூற்று மற்றும் காரணம் வகை வினா. கூற்று: தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் காப்பர் தொழிற்சாலையை மூட வேண்டும் என்று மக்கள் போராட்டம் நடத்தினார்கள். காரணம்: ஸ்டெர்லைட் காப்பர் தொழிற்சாலையின் கழிவுகள் மற்றும் அதில் கசியும் வாயு காற்றையும் தூத்துக்குடி கடலோர பகுதி சுற்றுப்புற சூழ்நிலையையும் பாதிக்கின்றது. ஆன்சர்: ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். 2017-18 ஆண்டில் தமிழ்நாட்டின் தலா வருமானம் 1,42,267 1,42,267 ரூபாய். கீழ்கண்டவற்றுள் எது சரியான கூற்றாகும்? நியூட்டனின் ஈர்ப்பு விதியானது. நியூட்டனின் ஈர்ப்பு விதியானது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையேயுள்ள ஈர்ப்பு விசையை குறிக்கிறது. பூமிக்கும் நிலவுக்கும் இடையேயுள்ள ஈர்ப்பு விசையை குறிக்கிறது. ஆன்சர்: ஏ மற்றும் பி இரண்டும் சரியானது. எண்ணெய் வண்ணப்பூச்சி மற்றும் தாள் தயாரிப்பில் பயன்படும் கருநீலக்கல் கீழ்காணும் எந்த ஒரு அயனியால் மிகச்சிறந்த நீல நிறத்தை பெற்றுள்ளது? ஆன்சர்: பாலிசல்ஃபைடு. பாலிசல்ஃபைடு. கீழ்கண்டவற்றுள் எது நியூட்டனின் முதல் விதியோடு தொடர்புடையது? ஆன்சர்: நிலைமம். ஹீமோசயனின் என்பது தாமிரம் கொண்ட புரதம். ஈர்ப்பு மாறிலி G மற்றும் புவியீர்ப்பு முடுக்கம் G ஆகியவற்றிற்கிடையேயுள்ள தொடர்பு Gm = gr². புரோமோதைமால் நீலம் மற்றும் அமிலகார நிறங்காட்டியாக பயன்படுகிறது. அமில ஊடகத்தில் புரோமோதைமால் நீலம் நிலைக்காட்டியின் நிறம் மஞ்சள். கெப்லரின் பரப்பு விதியானது கோண உந்தம் அழிவின்மை விதியின்படி அமைகிறது. கெப்லரின் பரப்பு விதியானது கோண உந்த அழிவின்மை விதியின்படி அமைகிறது. அயோடின் நீரில் கரையாது. பின் எவ்வாறு டிஞ்சர் அயோடின் தயாரிக்கப்படுகிறது? அயோடின் மற்றும் பொட்டாசியம் அயோடைடின் நீர்ம கரைசலை காய்ச்சி வடித்த ஆல்கஹாலுடன் சேர்த்து 300 மில்லிலீட்டர் அளவிற்கு கரைசலை தயாரித்து டிஞ்சர் அயோடின் தயாரிக்கப்படுகிறது. 2021 ஆண்டு தமிழக அரசு தந்தை பெரியாரின் பிறந்த தினத்தை சமூக நீதி நாளாக கொண்டாட முடிவு செய்துள்ளது. பின்வருவனவற்றில் தடை செய்யப்பட்ட சீனாவின் செயலிகள் யாவை? ஹலோ கேம் ஸ்கேனர், பைடுவின் வழிகாட்டி, டிக்டாக். ஆன்சர்: 1, 2, 3 மற்றும் 4 ஆகியவை. டிசம்பர் 2021 ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட மானாம்பள்ளி காட்டு பகுதியில் காணப்பட்ட விலங்கினம் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 பட்டியல் 1 CITE ஒப்பந்த பட்டியலின் பின் இணைப்பு 2 காணப்படுவது சிறுத்தை. தசாசூத்ரா என்பது சுய உதவி குழுக்களின் 10 கொள்கைகள். தசாசூத்ரா என்பது சுய உதவி குழுக்களின் 10 கொள்கைகள். நவீன ஒரிசா 1936 ஆண்டு உருவாக்கப்பட்டது. நவீன ஒரிசா உருவாக்கப்பட்ட ஆண்டு 1936. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 எப்போது நடைமுறைக்கு வந்தது? ஜூலை 5, 2013. இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி சபையின் தலைவர் யூனியன் நிதி அமைச்சர், யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர். இரண்டாம் தர நகர்ப்புற குடியிருப்புகளின் மக்கள் தொகையானது 50,000 முதல் 99,999. 50,000 முதல்
99,999. ஹூப்ளியை தலைமையிடமாக கொண்ட ரயில்வே மண்டலம் தென்மேற்கு ரயில்வே மண்டலம். ஹூப்ளியை தலைமையிடமாக கொண்ட ரயில்வே மண்டலம் தென்மேற்கு ரயில்வே மண்டலம். சீரழிவுடையது, பயனற்றது மற்றும் லாபமற்றதுமான காடுகள். வகைப்படுத்தப்படாத காடுகள். சீரழிவுடையது, பயனற்றது மற்றும் லாபமற்றதுமான காடுகள். வகைப்படுத்தப்படாதது. பின்வருவனவற்றில் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பாயும் ஆறு எது? ஜீலம் ஆறு. செர்ரி பிளாசம்ஸ் என்று அழைக்கக்கூடிய இடியுடன் கூடிய மழை பெறும் மாநிலம் கர்நாடகா. செர்ரி பிளாசம்ஸ் என்று அழைக்கக்கூடிய இடியுடன் கூடிய மழை பெறும் மாநிலம் கர்நாடகா. 1882ஆம் ஆண்டு பூனாவில் ஆரிய மகிழா சமாஜை நிறுவியவர் பண்டிட் ரமாபாய். 1882ஆம் ஆண்டு பூனாவில் ஆரிய மகிழா சமாஜை நிறுவியவர் பண்டிட் ரமாபாய். போர்ச்சுகீசிய பாதிரியாரால் ஐரோப்பிய ஓவியங்கள் எந்த மொகலாய மன்னரின் ஆட்சியில் அறிமுகம் செய்யப்பட்டது? அக்பர். யாருடைய ஆட்சி காலத்தில் முதன்முறையாக ஃபெரோஷாவினுடைய யமுனா கால்வாய் பழுதுபார்க்கப்பட்டது? அக்பர். அக்பருடைய ஆட்சி காலத்தில் முதன்முறையாக ஃபெரோஷாவினுடைய யமுனா கால்வாய் பழுதுபார்க்கப்பட்டது. ஆலம்கீர் நாமாவை எழுதியவர் முன்சி மிர்சா முகமது காசிம். முன்சி மிர்சா முகமது காசிம். ஹூணர்களின் முதல் படையெடுப்பு எந்த குப்த மன்னர் ஆட்சியின் காலத்தில் நிகழ்ந்தது? முதலாம் குமாரகுப்தர். ஹூணர்களின் முதல் படையெடுப்பு முதலாம் குமாரகுப்தர் ஆட்சி காலத்தில் நிகழ்ந்தது. முகமது பின் துக்ளக் காலத்தில் நடைபெற்ற கடுமையான தண்டனைகள் மற்றும் கொலைகள் பற்றி குறிப்பிட்டவர் இபன் பதூதா. பால்பன் சிறுவனாக இருந்தபோது அவரை கவர்ந்து சென்றவர்கள் மங்கோலியர். முகமது பின் துக்ளக் வெளியிட்ட தங்க நாணயம் தினார். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கும் பொருந்தும். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அனைத்து பொருள்கள் மற்றும் சேவைகளுக்கும் பொருந்தும். ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி அரசு வழங்குவதற்கான சட்டம் எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது? 42வது சட்ட திருத்தம். லோக்சபாவில் நம்பிக்கையில்லா தீர்மானம் அறிமுகப்படுத்த தேவையான ஆதரவு 50 உறுப்பினர்கள். லோக்சபாவில் நம்பிக்கையில்லா தீர்மானம் அறிமுகப்படுத்த தேவையான ஆதரவு 50 உறுப்பினர்கள். இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்க வேண்டும் என கூறுகிறது? விதி 214. குடியரசுத் தலைவரின் தடுப்பு முறை ஆணை அல்லது அதிகாரம் பற்றிய வாக்கியங்களை கவனிக்கவும். சாதாரண மசோதாக்களை உறுதி செய்தல், நிராகரித்தல் மற்றும் திருப்புதல் கூடும். பண மசோதாவை உறுதி செய்தல் மற்றும் நிராகரித்தல் கூடும், ஆனால் திருப்புதல் கூடாது. ஆன்சர் 1 மற்றும் 2 சரியானது. குடியரசுத் தலைவரின் மன்னிப்பளிக்கும் அதிகாரம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை கருதவும். ஆன்சர் 3 மற்றும் 4 சரி. கூற்று 3. குடியரசுத் தலைவர் கருணை மனு கோருவோருக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மன்னிப்பளிக்கும் அதிகாரம் என்பது அடிப்படையில் அவருடைய சிறப்பதிகாரமாகும். மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் பதவிக்கான நபரை ஆளுநருக்கு பரிந்துரைக்கும் குழுவில் உள்ள உறுப்பினர்கள். ஆன்சர் முதலமைச்சர், சபாநாயகர், உள்துறை அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் தற்போதைய உயர் நீதிமன்ற அல்லது மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகள்.
2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான உயர்நீதிமன்றத்தை வழங்கும் அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 7வது திருத்தச் சட்டம் 1956. திட்டக்குழுவிற்கு மாற்றாக ஜனவரி 1, 2015 அன்று கொண்டுவரப்பட்ட நிதி ஆயோக்கின் அப்போதைய துணைத் தலைவர் அரவிந்த் பனகாரியா. இந்திய ரிசர்வ் வங்கி பணக் கொள்கையின் நோக்கங்கள். ஆன்சர் 1 மற்றும் 3. விலை நிலைப்படுத்துதல், சமூக நீதி. இந்திய ரிசர்வ் வங்கி பணக் கொள்கையின் நோக்கங்கள் விலை நிலைப்படுத்துதல் மற்றும் சமூக நீதி. அடுக்கு வரி விளைவு என்பது வரி மீதான வரி. அடுக்கு வரி விளைவு வரி மீதான வரி. மக்கள் தொகையின் உகந்த கோட்பாட்டை நிறுவியவர் எட்வின் கேனன். மக்கள் தொகையின் உகந்த கோட்பாட்டை நிறுவியவர் எட்வின் கேனன். இந்தியாவில் NREGA பிப்ரவரி 2, 2006 அன்று நடைமுறைக்கு வந்தது. இந்தியாவில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்புச் சட்டம் பிப்ரவரி 2, 2006 அன்று நடைமுறைக்கு வந்தது. அடிப்படை பெட்ரோ கெமிக்கல்கள் மற்றும் அவற்றின் இறுதி தயாரிப்புகளின் வளர்ச்சிக்காக குழு உருவாக்கப்பட்டது. ஆன்சர் DV கபூர் குழு. DV கபூர் குழு. எந்த பகுதி தீவிர பகுதி மேம்பாட்டுத் திட்டத்துடன் தொடர்புடையது அல்ல? தீவிர பகுதி மேம்பாட்டுத் திட்டத்துடன் தொடர்பில்லாதது. திருவாரூர், தமிழ்நாடு. தேங்க்யூ.